செவிலியர்களே, ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் நிறுவனத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களே, பணியாளர்களே, ஊழியர்களே, பல ஆண்டு காலமாக நாம் பெருமுயற்சி எடுத்து மீண்டும் இந்த 109 ஆண்டு காலத்துக்கு முன்னால் தொடங்கப்பட்ட மருத்துவமனையை புதுப்பித்து பழைய பொலிவுடன் புதிய மெருகுடன் நடைபெற வேண்டும் என்பதற்காக எடுத்த முயற்சியில ஒரு முதல் கட்டமாக இந்த மருத்துவமனையினுடைய ஒரு பெரும் பகுதி புதுப்பிக்கப்பட்டு நவீன மருத்துவமனையாக செயல்படுவதற்கான முயற்சிகள் முடிந்து இன்றதை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். இதிலே நாம் அனைவரும் யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்றால், முதலிலே கடவுளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அடுத்தது வீடியோகான் குழுமத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். வீடியோகான் குழுமம் இந்தியாவினுடைய தலை சிறந்த தொழில் குழுமங்களிலே ஒரு குழுமம். பல தொழில்களிலே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த குழுமத்தின் பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய திரு குல்தீப் திராப் அவர்களை நான் பல ஆண்டு காலமாக அறிவேன். அந்த குழுமத்திலே ஒரு இயக்குநராக இருக்கிறார். அந்த குழுமத்துக்கு உரிமையாளர்களாக இருக்கக்கூடிய தூத் சகோதரர்களில் பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கிறார். அவர்கள் நாட்டின் பல பகுதியிலே அவர்களுக்கு தொழில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயும் அவர்களுக்கு ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. அதிலே தொலைக்காட்சி பெட்டிகளை தயாரிக்கிறார்கள். இன்னும் பல தொழில்களிலே ஈடுபடுகிறார்கள். அவர்கள் நம்முடைய தொகுதியிலே ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும், மக்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று முன்வந்த போது இந்த பழம்பெரும் மருத்துவமனை, இந்த மருத்துவமனையின் சரித்திரத்தை நான் கடந்த முறை பேசும்போது விரிவாக சொன்னேன். இந்த பழம்பெரும் மருத்துவமனை பழுதடைந்திருக்கிறது. அது எங்களுக்கெல்லாம் மனதுக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. இந்த பழம்பெரும் மருத்துவமனையை மீண்டும் புதுப்பித்து புதிய பொலிவுடன் நவீன வசதிகளுடன் ஏழை எளிய மக்களுக்கு பணியாற்றுவதற்காக மிஷன் என்றால் என்ன? என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பாடுவதை போலத்தான் அந்த மிஷன் மருத்துவமனையை நீங்கள் புதுப்பித்து தர வேண்டும் என்று நான் கேட்டபோது மனமுவந்து ஏற்றுக்கொண்டு, இதுவரை எனக்கு தெரியல, விளம்பரத்தை பார்த்தேன், 6 கோடி ரூபாய் செலவழித்து இந்த மருத்துவமனையை புதுப்பித்திருக்கிறார். 6 கோடி ரூபாய், 6 crore rupees இன்னமும் செய்ய போகிறார். இது போன்ற தாராள மனம் உள்ளவர்கள் இருப்பதால் தான் நாட்டிலே மழை பெய்கிறது என்று நான் நம்புகிறேன். அவரவர்களால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். 6 ரூபாய் உதவி செய்ய முடிந்தால் 6 ரூபாய் உதவி செய்ய வேண்டும். 60 ரூபாய் உதவி செய்ய முடிந்தால் 60 ரூபாய் உதவி செய்யலாம். 6 கோடி உதவி செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் 6 கோடி ரூபாய் உதவி செய்கிறார்கள். இங்கே நீண்ட உரையாற்றுவதற்கு தேவையில்லை, காலமும் இல்லை. இது மனதுக்கு நிறைவான ஒரு காரியம். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கிய காரியம் இன்று மன நிறைவோடு ஒரு கட்டம் முற்று பெறுகிறது என்பதிலே எனக்கு மெத்த மகிழ்ச்சி. இந்த மருத்துவமனையை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு ஏறத்தாழ இலவசமாக செய்கிறார்கள் என்று நினைக்கிறேன். பெரும்பகுதி மக்களுக்கு இலவச மருத்துவ வசதி தான். அதை கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த பாதிரிமார்கள், அந்த பகுதி தந்தைகள், கிறிஸ்துவ கோயிலை சார்ந்த பெரியவர்கள், நிர்வாகத்தினர் எல்லாரும் ஒத்துழைத்து எல்லாரும் இந்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் துணையாக இருந்து இந்த அரும்பணியை செய்து வரக்கூடிய மருத்துவர்கள் செவிலியார்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த புதுப்பிக்கப்பட்ட மருத்துவமனையை அருமை நண்பர் திரு KR பெரியகப்ப அவர்கள் முன்னிலையிலே, திரு குல்தீப் திராப் அவர்கள் முன்னிலையிலே தொடங்கி வைப்பதிலே மெத்த மகிழ்ச்சி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை